அன்புள்ள கொன்றங்கி தனசரி யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சிக்கான பலன்களை எல்லாம் வரிசையாக ஜாதக ரீதியாக, அதுக்கப்புறம் ராசி ரீதியாக, அடுத்தடுத்து முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுத்துட்டு வர்றேன். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம உலகம் தொழிலை நம்பி தான் நம்முடைய வருமானம், ஜீவனங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிற இந்த சூழல்களில் இந்த குரு பயிற்சி, குரு கடகத்துக்கு உச்ச குருவாக பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதுக்கப்புறமா அதிசாரமாக போய் வக்கரமாக வந்து இந்த ஒரு வருட காலம் தொழில்துறை எப்படி இருக்கும், எந்தெந்த தொழில்களுக்கு நன்மை தீமை, இதெல்லாம் பற்றியும் விரிவாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, அதாவது பால், தயிர், இந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்த சந்திரன் தான் இந்த பால், தயிர், இந்த மாதிரி. அப்போது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிகிட்டு இருக்கிற தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகம் இருக்குது. சரிங்களா? பால் விலைகளும் அவங்களுக்கு ஜாஸ்தியாகும், தயிர் விலை ஜாஸ்தியாகிறது. அப்போ பார்த்திங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம். ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கும் யோகமான காலகட்டம் தான், நம்ம இல்லைன்னு மறுக்கல. ஆனால் விலை உயர்வு காரணமாக பிரச்சனைகள் மக்களுக்கு வரும்னு சொல்கிறோம். டூரிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இந்த காலகட்டத்தில் வருமானா நிச்சயமாக வரும். மக்கள் அதிகமாக போக விருப்பப்படுவாங்க. ஆனால் செலவினங்கள், பெட்ரோல் விலை ஜாஸ்தி, சில டைமில் ஸ்ட்ரைக்கு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய ஒரு கால சுழற்சியை நீங்கள் இந்த ஒரு வருட காலம் உச்ச குருவிலிருந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கடகத்தில் இந்த குரு ஆரம்பித்த உச்ச குரு வரிசையாக அவர் சுற்றி 12 வருஷத்துக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும். இந்த காலகட்டம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் எந்த பணத்தை சேமித்தாலும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் குரு வாயிலாகவும் சனி வாயிலாகவும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது. அது அரசாங்கங்கள் வரி வாயிலாக அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பற்றாக்குறை இதெல்லாமே நாட்டில் அதிகமாக போகும். இன்றைக்கி வந்து ஜிடிபி அது இதுன்னு எவ்வளவு இது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதீதமான சிரமங்களை சந்திக்கும். நாணயம் நீங்கள் அடுத்த வருடமெல்லாம் 100 ரூபாயெல்லாம் ஆயிடும் சாதாரணமாக. எனக்கு தானே டாலருக்கு வேல்யூ வேணும், இந்தியா ஐஎன்ஆர். டாலரும் கம்மியாகும். ஆனால் டாலர் கம்மியானாலும் நாம் டாலர் கீழே இருப்போம். அதுதான் பிரச்சனை இங்கே. ஏன்னா நம்மளை நம்பி யாருமே வர்த்தகம், நம்மளுடைய ரூபாய் நம்பி யாரும் வர்த்தகம் பண்ணுறதில்ல. நிர்ணயிக்கிறது எல்லாம் டாலரில் தான் நிர்ணயிக்கிறாங்க. அப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல், டீசல் இந்த விலைகளும் மிக அதிகமாக போகக்கூடிய சூழல்களை தான் எனக்கு சுட்டி காட்டுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த 2 கேட்டகரியும் ஒரு சேஃபான கேட்டகரியில் இருக்குது. இந்த இதில் தொழில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி குறிப்பாக வந்து இந்த கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈடுபடுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெச்ஆருக்குள்ளே இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் வந்து இனி எனக்கு தெரிஞ்சு அப்படியே சொன்ன விஷயந்தான். 3 வருஷத்துக்கு மேலே இதுக்கு வேல்யூ இல்லை. ஹெச்ஆருக்குள்ளே போயிருக்கிறவங்களும் சரி, இந்த கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறவங்களும் சரி. பட் பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இந்த மாதிரி படிக்கிறவங்க, அதுக்குள்ளேயே வந்து பிகாம், ஐடி இந்த மாதிரிக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் எதாவது படிக்கிறீங்க, அதுக்கு மேலே தாராளமாக மேலே வந்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி படித்தவங்களுக்கும் இப்போ நல்லாயிருக்கும். பேங்கிங், இன்சூரன்ஸ் இஸ் குட். சினி ஃபீல்டை எடுத்துக்கிட்டோம்னா நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இருக்காது, ஒரு ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு காட்டுது. கிரகநிலைகள் எனக்கு வந்து இது அவ்வளோ சாதகமாக வரல. அது குரு சனியை வச்சு நான் மீன் பண்ணலை. ராகு கேதுவோட கணக்கு, சுக்கரனோட கணக்கு வச்சு தான் அதை எடுத்துக்க முடியும். அவ்வளவு சாதகமாக இல்லை. பூராமே விரைய கணக்கு நஷ்டங்களை தான் சந்திக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயங்களுக்குள்ள போவாங்க. புது தொழில்கள் வந்து இதில் உருவாகுது, நம்ம இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, வாங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். ஏன்னா பொருளாதார ரீதியாக அதிகமான சிக்கல்களை சந்திக்கிறதுனால அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப திறமையானவர்களாக இந்த காலகட்டத்தில் வருவாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, வாங்குகிற மக்களினுடைய அந்த எண்ணிக்கை கம்மியாகும். ஒரு 2 பிஹெச்கேவை இப்போ ஒரு மெயினான இடத்துல 70 லட்ச ரூபா சொல்கிறவங்க இனி 1 கோடி ரூபா சொல்லுவாங்க. 1 கோடி ரூபா 3 பிஹெச்கேவை இன்னும் 1.25 கோடி சொல்லுவாங்க அந்த அடுத்த வருஷங்கிறப்போ. எப்படி வாங்க வருவாங்க? ஸோ இப்போ பிரச்சனை நிறையா. ஏன்னா வரிகளும் அதிகமாக இனி போடுவாங்க. புது ஆட்சி வந்தாலும் பழைய ஆட்சி வந்தாலும் இந்த கிரகநிலைகள் ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கும். அதெல்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக உங்கள் முயற்சியை எப்படி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து சேருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடன் மெதுவாக கட்டி நிறையா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முதலாளியும், ஒவ்வொரு அந்த கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கடன் கொஞ்சம் அதிகமாக
வாங்குற மாதிரி இருக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு நிறைய பேர் ஓவர் டிராஃப்ட்லன்னு சொல்லி ஓடி தான் போயிட்டுருக்குறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடி சில பேர் ஓடி மறைஞ்சே போயிட்டாங்க. அப்போ ஓடியில் தான் வாழ்க்கையே ஓடுது இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடெல்லாம். டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் புதுசாக யாராவது வரணும்னு விரும்புகிறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களே மிகப்பெரிய அளவில் அவங்க பாதிப்பில் இருக்கிறாங்க. அப்போ நாம் பெரிய அளவுக்கு இதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்ததாக நாம் எந்த எடுத்துக்கணும்னா, குறிப்பாக ஃபயர் அந்த இந்த மாதிரி பட்டாசு சம்மந்தப்பட்ட விஷயம் அது ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வாசனை திரவிய பொருட்கள் இதெல்லாம் விலைகள் அதிகமாக ஆகக்கூடிய சூழல்கள். இந்த குறிப்பாக சாரீஸ் அதிகமாக நல்லா சேல்ஸ் ஆகிறது. சாரீஸ் நல்லா இதாகும். ஆனால் உற்பத்தியாளர்கள், அதாவது செஞ்சவர்கள் காட்டும் விற்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் சொல்லலாம். இப்போ டெக்ஸ்டைல்ஸில் குறிப்பாக விற்கிறவங்க அப்படின்னு எடுக்கும்போது அதில் நல்லா இருக்குது. ஆனால் அதை நம்ம யான்லேருந்து அந்த கூட்ஸ் பேக்கேஜ் அனுப்புகிறோம் இவங்களுக்கு தான், பிராண்டட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த டீ, காஃபி, எக்ஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் விலை உயர்வு ரொம்ப அதிகமாக போகும். கண்டிப்பாக டீ விலை, காஃபி விலை, ஏன்னா இதுவும் தினசரி நாம் யூஸ் பண்ணுற கணக்கில் உடனுக்குடன் பண்ணுற விஷயங்கள் சந்திரனுக்கு சேரும். அப்போ டீ, காஃபி விலைகள் அதிகமாக போகும். அப்போது அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா இருக்குதுன்னா எஸ் நல்லாயிருக்கும். அப்போ அங்கே அதெல்லாம் பற்றி பிரச்சனையாக எனக்கு எடுத்துக்கல. பொதுவாக எஸ்டேட் விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் விலை உயர்வு இதெல்லாம் அதனால் அவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சேஃப் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த அழகுக்கலை சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இது நல்லா இருக்குது, அதில் பிரச்சனை கிடையாது. கேட்ரிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதுலேயும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக இந்த ஆயிலில் இந்த கிரவுண்ட் நட் ஆயில்ஸ், எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய், சீசம் ஆயில், கிரவுண்ட் நட் ஆயில்ஸு, அப்புறம் கோகனட் ஆயில், இந்த ஆயில் விலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக ஜாஸ்தியாக ஆகும். அக்ரிகல்ச்சருக்குள்ளே நான் ஒவ்வொன்றும் என்னை அடுத்து கேட்பாங்க சார், கரும்பு விவசாயத்தை பற்றி கேட்பாங்க, மஞ்சள் பற்றி கேட்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கப்புறமா கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் போட்டு வைங்க, நான் எனக்கு முடிஞ்சால் அடுத்த முறை நான் எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதையெல்லாம் நான் அடுத்த முறை உங்களுக்கு கொடுக்குறேன். மெயினான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிறேன். இதில் ஒரு சில துறைகள் கொஞ்சம் நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் ரொம்பவுமே அதிகமான ஒரு கடன், ஃபினான்ஸ் ரீதியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது ஒரு லாங் வீடியோ, பட் கொஞ்சம் இது இன்ஃபர்மேட்டிவாக தான் நான் இது கேதர் பண்ணி கொடுக்குறேன். இது பார்க்குற எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நான் இது பண்ணிக்க மாட்டேன். எந்த அளவுக்கு இதை ஒவ்வொருத்தரும் விரும்புவாங்க, இதை நோட் பண்ணிக்குவாங்க வாழ்க்கையில், இதுதான் அஸ்ட்ராலஜி. மற்றபடி ரொம்ப அதிகமாக A to Z அப்படியே கம்ப்ளீட்டாக நான் எப்பவுமே பேச மாட்டேன். அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த தொழில் ரீதியாக குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமசிவாய்.